Hello friends, நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் Arun. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர் மூவ் ஆகிட்டு அப்படியே டெக்ஸ்ட் ரிவீல் ஆகிற எஃபெக்ட் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கர்சர் அனிமேஷனோட டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்டர்ஃபேஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறோம். நியூ காம்போசிஷன் 25 ஃப்ரேம்ஸ் 1920 1080 ஹெச்டி டிவியில் கொடுத்துருக்கேன். இதில் 25 கொடுத்துக்கலாம், இல்லை 30 கொடுத்துக்கலாம். நான் 25 கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் ஒரு கர்சர் அனிமேஷனை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் லேயரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி நியூவில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டியூட்டோரியல்ஸ் நினச்சிக்கிறேன். டைப் பண்ணியிருக்கேன். இது பிளாக் கலருங்கிறனால இதில் தெரியல, அதனால் இந்த ஆல்ஃபா சேனலை ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது கண்ட்ரோல் ஆல்ட் அமைக்கி ஹோம் இருக்குங்க. கர்சர் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஹோம் பண்ணிங்கன்னா மொத்தமாக டெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போது அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வந்து கோதம் ப்ரோ. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாம் இந்த லேயரை எப்பயும் போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் C கொடுங்க. ப்ரீ கம்போஸ் ஆகும். இதில் ப்ரீ கம்போஸில் டெக்ஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கர்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கர்சர் பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பென் டூலை எடுத்துக்கோங்க. இதை எதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து மாஸ்க் வந்து விழுந்துடும். அதனால் இதை செலக்ட் பண்ணாமல் இந்த பென் டூலை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லாஷ் வந்து போடுங்க. இங்கே ஒரு கூடு, இங்கே ஒரு. ஓகே, இப்போது இந்த ஒரு லைன் வந்து போட்டாச்சு. ஒரு ஷேப் லேயர் வந்து க்ரியேட் ஆகிரும். இதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரோக் ஃபில்லுன்னு 2 இருக்கும். இப்போ ஃபில்லில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபில்லில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஒரு 1 2 3 கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அடித்த மாதிரி வந்துடும். அப்போ ஃபில்லு வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் இப்போ அடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஸ்ட்ரோக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் கேட்கும். நான் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து 13 திக்னஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரோக்குக்கு. இது வந்து ஓகேவாக இருக்குது எனக்கு, அதனால நான் 13 வச்சுக்கலாம், இல்லை ஒரு 14 15 கூட வச்சுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கூட்டினீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து இன்னும் அதிகமாகும். அதனால் அவ்வளோ வேணாம் எனக்கு வந்து ஒரு 15 இருந்தாலே போதுமான அளவு. அதனால் இது வந்து கொடுத்தாச்சு. இப்போது இதை அனிமேட் பண்ணணும். இதை அனிமேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கர் பாயிண்ட், இந்த கர்சரோட ஆங்கர் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. அதை வந்து அந்த கர்சரோட சென்டருக்கு கொண்டு வந்துக்கணும். அதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் அமுக்குனீங்கன்னா கர்சரோட இந்த லைனோட சென்டருக்கு வந்து நமக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம். அனிமேட் பண்ணுறதுக்கு ட்ரிம் காம்புங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ட்ரிம் பார்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரிம் பார்ட்ஸை அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரிம் பார்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கும். 2 இது இருக்கும். அதை தான் அனிமேட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டார்ட்லேயும் எண்டுலேயும் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெண்டையுமே 50-50 வைங்க. இப்போது இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டருங்கிறது தான், இந்த சென்டர் தான் வந்து 50%. அதனால் இப்போது இந்த ஸ்டார்ட்டையும் 50 வச்சுக்கிறோம். அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் 50%. அப்புறம் எண்டிங் பாயிண்ட்லேயும் எண்டு வந்து 15 வச்சுக்கிற போது இதோட எண்டு வந்து இங்கே போயிடும். அதனால் நமக்கு வந்து அந்த லைனே நமக்கு விசிபிளாக இருக்காது. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைனே வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 செகண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0ல் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மேலே இருக்கிறது தான் 0. அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட் 100.
ஓகே, அப்போது இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த அனிமேஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து வரும். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி அனிமேஷன் வந்து வரும். இதை நம்ம இன்னும் வந்து ஸ்மூத் ஆக்குறதுக்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்துடணும். ஈஸோட ஷார்ட்கட் அது. F9 வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டை மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். இதில் நம்ம பண்ண போகிறது இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கோடை இந்த மாதிரி எடுத்துக்கணும். சாரி, இதையும் எப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இதை எண்டிங் பாயிண்ட் மட்டும், எண்டிங் பாயிண்ட் வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்குது, இது கீழே இருக்கிறது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ எண்டிங் பாயிண்ட்டு வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சாச்சு எண்டுக்கு. இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட்டுக்கு வைக்கணும். ஸ்டார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் நமக்கு வச்சுரும். இந்த கிராஃபை பற்றி நான் வந்து இன்னொரு டுட்டோரியலில் தெளிவாக சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடு வந்து ஆரம்ப நிலையில் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டர் பாயிண்டில் வரும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல போகும்போது மெதுவாக ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். அந்த கிராஃப் தான் வந்து இப்படி வருது. ஓகே, இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்போ பொசிஷனை மூவ் பண்ண போகிறோம். P ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மொதல் வந்து யூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு தெரியும். அடுத்து ஷிஃப்ட் அமைக்கிட்டு P அமுக்கிட்டிங்கன்னா பொசிஷனையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொசிஷனை இந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கும் இந்த ஓரளவு இதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பொசிஷனை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து இதை இந்த இடத்துல இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அப்புறம் இப்போது இந்த பொசிஷனோட கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு F9 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கிராஃப் எடிட்டரில் இதை இப்படி இழுத்து விட்டுறேன். இப்போ இந்த ஷேப்பில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு டக்குன்னு கூடும், அதுக்கடுத்து கொஞ்சம் மெதுவாக வந்து குறையும். அந்த மாதிரி இதோட ஸ்பீடை வந்து வச்சுருக்கேன். அப்போது நமக்கு எப்படி அனிமேஷன் வந்து இருக்கும்னா இந்த மாதிரி அப்படியே மெதுவாக போய் ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது திரும்ப வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை பொசிஷனோட ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை Ctrl+C கொடுத்துட்டு இந்த இடத்துல Ctrl+V கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போது இந்த கர்சர் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அந்த இடத்துக்கே வந்துடும். இப்போது இதோட கிராஃப் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா இதை இழுத்து விட்டணும். ஒரு எம் ஷேப்பில் வந்து நமக்கு வரும். ஏன்னா வேகமாக கிளம்பி மெதுவாக போயிட்டு மெதுவாக திரும்பி மறுபடியும் முடிகிற இடத்துக்கு வேகமாக வரும். அதுதான் இந்த கிராஃபோட இது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நமக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்து இது முடிகிற இடத்துல இந்த லைன் வந்து ட்ரிம் ஆயிடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இங்கே வரைக்கும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ட்ரிம் பாத்தோட கீ ஃப்ரேம்ஸை Ctrl+C கொடுத்துட்டு இந்த இடத்துல Ctrl+V கொடுத்துருங்க. இங்கே வந்துடும். வச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் டைம் ரிவர்ஸ் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா இது ஓப்பன் ஆகிறது ட்ரிம் பாத், அது நமக்கு வந்து கடைசியில் இங்கே க்ளோஸ் ஆகணும். அதனால் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இந்த கர்சரோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இதை நம்ம கொஞ்சம் பின்னாடி கூட இழுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த முடிகிற இடத்துல கரெக்டாக இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் ரிவீல் எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ பண்ணணும். ரிவீல் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு பென் டூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கர்சர் மேலேயே வர மாதிரி ஒரு லேயர் வந்து வரைஞ்சிக்கணும். இந்த டுட்டோரியல்ஸுங்கிறத மறைக்கிற அளவுக்கு ஒரு சாலிட் வந்து நம்ம இப்போது வரைய போகிறோம். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைய போகிறோம். இது ஒரு பேரலோகிராம் மாதிரி கூட இருக்கும். ஓகே, இது வரைஞ்சாச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்ஸு. இதில் வந்து ஃபில் கலரை எடுத்து விடணும். அதை ஃபில் கலர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபில் கலரை ஆன் பண்ணி விடணும். அதுக்கு வந்து ஆல்ட் அமைக்கிட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபில் கலர் வந்து ஆன் ஆகிரும். ஸ்ட்ரோக்கை வந்து ஆஃப் பண்ணி விடணும். அதனால் ஆல்ட்டஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 ஓகே, இது வந்து இது பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் வந்து என்ன கலராக வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு மேட்டுன்னு போட்டுக்கோங்க. மேட் 1 இது. ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. இப்போது இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த ஷேப் லேயர் 1 கூட பேரண்ட் பண்ணிடணும். இப்போ என்னென்னா, இந்த ஷேப் லேயர் வந்து நமக்கு மூவ் ஆகும்போது இந்த சாலிட் லேயர், இந்த ரெக்டாங்கிளும் சேர்ந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பேரண்ட் பண்ணோம். இப்போது இந்த டெக்ஸ்ட் லேயரை ஷேப் லேயருக்கு மேலே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே டாகிள் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் மேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டும். இப்போது இந்த ட்ராக் மேட், இந்த டெக்ஸ்ட்டோட ட்ராக் மேட்டில் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் வந்து கிடச்சிரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஆல்ஃபா மேட் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ரெட் கலரில் இந்த ரெட் கலர் இதில் மட்டும் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும். அதுதான் வந்து இந்த ஆல்ஃபா மேட் பண்ண வேலை. அவ்வளோதான். இப்போ நமக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது ரிவர்ஸில் வேறு ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து நமக்கு தேவை அப்படின்னும் போது இந்த டெக்ஸ்ட்டை இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டோடு சேர்த்து இந்த மேட்டையும் வந்து காப்பி எடுத்துருங்க. Ctrl D கொடுத்துருன்னா இந்த மாதிரி ரெண்டாவது டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டும் ஒரே டெக்ஸ்ட்டு தான். இதை வந்து நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு இதுலேயே நீங்கள் Ctrl D கொடுத்தீங்கன்னா ஒரே டெக்ஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை Ctrl D கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் 2 வந்து வந்துருச்சு. இப்போது இந்த லேயரை ஆல்ட்டை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் 2வை இழுத்து இதில் விட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த டெக்ஸ்ட் 1க்கும் இந்த டெக்ஸ்ட் 2க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இப்போ டெக்ஸ்ட் 1ல் போய் நீங்கள் எதாவது மாற்றுனீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் 2ல் நம்ம எதுவும் மாறாது. இப்போ நமக்கு 2 டெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 2 டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. ரெண்டுலேயுமே டுட்டோரியல்ஸ்னு போட்டிருக்கனால நமக்கு எந்த வித வித்தியாசமும் தெரியலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் 2ல் நான் வந்து டுட்டோரியல்ஸ் பை அருண் SV என் பேர் வந்து கொடுத்துக்கிறேன். AR. இது வந்து டெக்ஸ்ட் 2 ரெண்டாவது டெக்ஸ்ட்டு. ஓகே, இது ரெண்டும் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் 1ல் இங்கே ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆல்ஃபா மேட்னு கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட் 2க்கு வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா ஆல்ஃபா இன்வெர்டர் மேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கிறது மட்டும் ரிவீல் ஆகும். ஓகே, இப்போது ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் கிடைக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டே வந்து இந்த என் பேர் வந்து தெரியுது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கர்சர் வந்து கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியணும். அதனால் இதுக்கப்புறம் இதை இவங்கிட்ட நெகட்டிவ் வச்சுக்கிறேன் டெக்ஸ்ட் 2வை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் வந்து கிடச்சிரும். பின்னாடி Ctrl Y அமுக்குனீங்கன்னா சாலிட் வந்து ஷார்ட்கட்டு, இதை BG பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போது
tutorials Arun. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். நான் வந்து ஒரு 4 செகண்ட்ஸுக்கு இந்த அனிமேஷனை வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த பேக்ரவுண்ட் லேயரை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C அமுக்கிறேன். இப்போது ப்ரீகாம்ப் வந்து வந்துடும். ப்ரீகாம்ப் பண்ணியாச்சு. இப்போ இது என்னென்னா, இதை வந்து இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு Ctrl+D கொடுத்தேன்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும். இப்போ இதை வச்சு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த இது டாகிள் ஸ்விட்ச் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 3D லேயரை வந்து இந்த ஷேடோ லேயருக்கு மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஷேடோவுக்கு வந்து காசியன் பிளருங்கிற எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸில் காசியன் பிளர்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஃபெக்டில் போயிட்டு இதை முதல் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு பிளர் அண்ட் ஷார்ப்பனில் காசியன் பிளர் இருக்கும். இதில் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 69, 70 அது நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் டீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரன்சி அதாவது ஒப்பாசிட்டி வந்து ஓப்பன் ஆகும். அதை குறைச்சிக்கிறேன். ஒரு 43ன்னு வச்சேன்னா கரெக்டாக ஒரு ஷேடோ மாதிரி எஃபெக்ட் தெரியுது. ஓகே, முடிஞ்சு. இப்போது இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அனிமேஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இது நமக்கு வந்து ஒயிட்டில் வந்து பிளாக் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இன்வெர்ட் அப்படின்னு எஃபெக்ட் இன்வெர்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் இன்வெர்ட்னு வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்வெர்ட் இது வந்து அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக்கில் இந்த ஒயிட் டெக்ஸ்ட் இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். ரெண்டில் எது வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சு. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.